Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. Daily. Taste Daily. Taste the Daily. ஒரு குறிப்பிட்ட சில பிரச்சனைகளுக்கு, ஏன்னா இப்போ கள்ளக்குறிச்சி அந்த விசச்சாராயம் அப்போ நேரடியாக போய் ஆறுதல் தெரிவிச்சுட்டு வந்தார். அதை தாண்டி பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் வன்கொடுமைகளை வந்து தமிழ்நாட்டிலையும் சரி, இப்போ கல்கத்தாவிலையும் அந்த மருத்துவருக்கு எதிரான ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. இதை பற்றின கருத்துக்களையோ இல்லை கண்டனத்தையோ வந்து இந்த மாதிரி ஒரு சோசியல் இஷ்யூ ஏற்படும் போது அதை குறித்து வந்து விஜய் வந்து எதுவும் கருத்து தெரிவிக்க மாட்டாரு, குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு மட்டும் தான் கருத்து தெரிவிக்கிறாரு, மற்றதெல்லாம் தவிர்த்துறாருன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? விமர்சனம் பண்ணுறவங்க பண்ண தான் செய்வாங்க. அவர் எல்லாத்துக்குமே தடுக்கல் கொடுத்துட்டு தான் இருக்காரு. இதை அனிதா நீட் தேர்வில் அனிதா இறந்ததுக்கும் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தார். கள்ளக்குறிச்சிக்கும் போயிட்டு தான் வந்தாருங்க. அதெல்லாம் வந்து நடிகராக பண்ணார். இப்போ வந்து ஒரு கட்சி தலைவர் இந்த கள்ளக்குறிச்சி போனார், ஓகே. அதை தாண்டி இன்றைக்கி வன்கொடுமை நடந்திருக்கு, ஒரத்த நாட்டில் நடந்திருக்கு. கிருஷ்ணகிரியில் ஒரு பள்ளி மாணவியை வந்து அவங்களுக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்கு. இதை பற்றிலாம் எதுவும் வந்து ஒரு அரசுக்கு வந்து ஒரு வேண்டுகோளோ வைக்கலாம், கண்டனம் தெரிவிக்கலாம். எதுவுமே இல்லாமல் ஒரு அரசியல் போக்கை வந்து கடைபிடிக்கிறது வந்து நீங்கள் ரசிகர்கள் கட்சிக்காரங்க ஏற்றுவீங்க, பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா? மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க தான். இனி அவர் கண்டனம் இனிமேல் தெரிவிக்கலாம், இல்லை அதுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் தலைவர் வச்சுருப்பாருங்க. அது நம்மளுக்கு தெரியாது இல்லைங்க. அது தலைவர் கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுப்பாருங்க. கள்ளக்குறிச்சியில் போய் ஸ்டெப் எடுத்தவர் இதுக்கு எடுக்காமல் இருப்பாருங்களா? கண்டிப்பாக எடுப்பாருங்க. அவர் வேறு ஏதாவது ஐடியாஸில் இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது இல்லைங்க. கட்சி ஆரம்பித்ததுலேருந்து விஜய் அவர்கள் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டு, கண்டனங்கள், வாழ்த்து செய்திகள் இதெல்லாம் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டிருக்காரு. ஆனால் இப்போ அவர் மேலே இன்னும் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாரு. இந்த கள்ளக்குறிச்சி விசாச்சாராயத்தில் நேரில் போய் பார்த்தாரு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதாவது வந்து கொலையாகட்டும், இப்போ ஆம்ஸ்டாங் அவருடைய மறைவுக்கு வந்து கண்டனம் தெரிவித்தார், காவல்துறைக்கு வந்து கோரிக்கை விடுத்தார். அதை தாண்டி பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமைகள் இப்போ ஒரத்த நாட்டில் சரி, அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் அந்த பள்ளி மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இதற்கெல்லாம் வந்து விஜய் அவர்கள் எதுவும் குரல் எடுப்ப மாட்டாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருவெடுத்துட்டாரு, நடிகரதை தாண்டி. ஆனால் இதற்கெல்லாம் வந்து ஒரு பப்ளிக் பிரச்சனைனா எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக குரலை வந்து பதிவெடுத்தா வேணும். அதே போல் சோஷியல் மீடியாவில் பதிவிடுறதை தாண்டி நேரடியாக வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணும். அது இன்னும் விஜய் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு, அடிப்படையாக மக்களுக்கு எது செய்யணுன்னாலும் அரசியல் அதிகாரம் அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம செய்யலான்னு சொல்லியிருக்காரு. அதற்கு உட்பட்டு தளபதி எடுக்கிற எந்த முடிவும் கரெக்டாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பார் தளபதி. அதில் என்ன முன்பு பார்த்தீங்கன்னா ஈழப் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு. அதை தாண்டி இப்போது அரசியலில் நடிகராக இருந்து அரசியலில் வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஸோ அதே போல் விஜய் அவர்களும் ஏதோ பிரச்சனைனா கடுமையாக களத்தில் இறங்கி கள அரசியல்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுக்கு வராமல் அனௌன்ஸ்மெண்ட்டும் சோஷியல் மீடியா தான் அனௌன்ஸ் பண்ணார், கண்டனங்களையும் சமூக வலைதளங்கள் மூலியமாக தான் பதிவு செய்கிறாரு. ஸோ இன்னும் ஒரு குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர்கள் நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஆனால் பொதுமக்கள்னு இருக்குல்ல, காமன் பீப்புள்னு இருக்காங்கல்ல, ஓட்டர்ஸ், ஸோ அவங்க மத்தியில் ஒரு அரசியல் தலைவராக வராரு, மாற்று அரசியல் தலைவராக அதற்கெல்லாம் வந்து குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாமானியர்கள் எதிர்பார்க்குறாங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் விஜய் அவர்களுடைய தீவிர விசுவாசி, ஆனால் ஒரு காமன் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் இதே ஒரு ஈடுபாட்டோட வரணும்னா அதற்கு வந்து ஒரு கலா அரசியல்னு முக்கியமாக இருக்குல்ல. அதை எப்போ விஜய் அவர்கள் வந்து ஏற்படுத்த போகிறாரு, வரப்போகிறாரு? அதான் தளபதி சொன்ன மாதிரி தான். இப்போ கொடி அறிவிச்சிருக்காங்க, படிப்படியாக அடுத்தது மாநாடு நடக்கும். அதே மாதிரி தளபதி சொன்ன மாதிரி மாநாடு முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்ட மாநாடு அந்த மாதிரிலாம் நடக்கும்போது தளபதி அவர்கள் கட்சியினுடைய கொள்கையை சொன்னதுக்கப்புறம் தளபதி என்ன எங்களுக்கு தெரிவிக்கிறாரோ அதன்படி வந்து கண்டிப்பாக தளபதி எல்லாத்துக்கும் கண்டிப்பாக குரல் கொடுப்பார். அதுக்கு தான் அவர் அரசியலுக்கே வராரு. மக்களுக்காக சேவை செய்யணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் வராரு. கண்டிப்பாக குரல் கொடுப்பார். நான் அரியலூர் மாவட்டத்துலேருந்து வரீங்க. இப்போ வந்து அரசியல் அடுத்தும் பார்க்கும்போது இப்போ ஏரியா வைஸ் இப்போ உங்கள் ஊரில் இப்போ கொடிக்கணும்னா ரெடியாக பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ அதற்கான அரசியல் அழுத்தங்கள்லாம் இருக்கா? கட்சி கொடி நடுறதுலையும் சரி, இப்போ நீங்கள் ஃப்ளெக்ஸ் வைப்பீங்க கொடி, அது இப்போ கொடி அறிமுகப்படுத்தியாச்சு, இனிமேட்டு கொடி அங்கங்கே நம்ம வந்து நீங்கள் பறக்க விடணும், அதற்கான ஏற்பாடுகள் அரசியல் அழுத்தங்களை எதிர்கொள்கிறீங்களா? இல்லை, எப்படின்னா நாங்கள் வந்து எந்த அரசியல் கட்சியோடையும் சமரசமாக தான் இருப்போம். ஏன்னா தளபதினாலே எதிர்ப்பு வந்தால் இக்னோர் பண்ண சொல்லியிருக்காரு. கையில் பார்த்தீங்கன்னா இக்னோர் நெகட்டிவிட்டின்னு நான் எழுதியிருப்பேன். ஏன்னா அந்த ஒரு நெகட்டிவிட்டி ஓகே, பட் அரசியலுக்கு அது செட் ஆகுமா? இருக்கும். நம்ம வந்து அரசியலில் வந்து சண்டை போட்டு தான் அரசியல் பண்ணணும், இல்லை அடுத்தவங்களை எதிர்த்து தான் அரசியல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க கூட சமத்துவமாக இருந்து அவங்களோட வந்து இது நம்மளை கூட பாவிச்சு அப்படி தான் அரசியலில் நீங்கள் பயணம் பண்ணுன்னே சொல்லியிருக்காரு.
எதிர்ப்பு எது இருந்தாலும் அவங்கள்ட்ட சமாதானமாக போய் கண்டிப்பாக அந்த அரசாங்க சட்டத்துக்கு உட்பட்டு கொடி கம்பத்தையும் கொடியவும் எல்லா இடத்துலையும் நாங்கள் ஏற்றுவோம் கண்டிப்பாக. நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சில ஃபங்க்ஷனில் நாங்கள் அவங்கள மிஸ் பண்ணோம், நாங்களே பர்சனலாக மிஸ் பண்ணோம். இந்த டைம் வந்து அவங்க வந்தது எனக்கு ரொம்ப தளபதிக்கும் சந்தோஷம்னு அவரே சொல்லியிருக்காரு, எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு குழந்தை ஒரு ஒரு குழந்தை வந்து தன்னோட அப்பா அம்மா வச்சுதான் எந்த விஷயம் பண்ணணுன்றது ஒரு நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அப்படி தான் பண்ணுவோம். இது வந்து மிஸ் ஆகாமல் பார்த்துக்கினாருன்னு நான் சொல்லலாம். கண்டிப்பாக இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சந்தோஷம் தான். கண்டிப்பாக மதிய உணவு இருக்குது. எல்லாம் தளபதி அவரே சொல்லிட்டு போயிருக்காரு, எல்லாம் இருந்து சாப்பிட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவர் சொல்ல நாங்கள் மீற மாட்டேன்றது, இதுலேயும் நாங்கள் வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் போவோம். இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நாங்கள் ரொம்ப நாளாக வந்து அவங்களாம் வெயிட் பண்ணியிருந்தோம், எப்போ வந்து கட்சி கொடி அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 நாளுக்கு முன்னாடி கூட ரூமர் மாரி வந்துருந்து, அதுதான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு இதான் கட்சி கொடின்னு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்னைக்கு வந்து அந்த கொடி பறக்கிறது வந்து அந்த கொடி மட்டும் பறக்கலை, நாங்களும் வந்து சந்தோஷத்தில் வந்து பறக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் அதில் வந்து போருக்கு செல்ற யானைப்படை வந்து அந்த சிம்பிளை வந்து காட்டியிருக்காங்க. அதே மாதிரி வெற்றி வாகை கூடுற அந்த பூ வந்து அடையாளப்படுத்திருக்காங்க. இது வந்து போருக்கு சென்று அது வெற்றி அடைஞ்சு வெற்றி மாலை, அதாவது வாகை மாலை போற மாதிரி ஒரு தோணுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50 வருஷமா வந்து திராவிட கட்சிங்க இவங்க தான் மாற்றி மாற்றி வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. இப்போ வந்து தளபதி வருகையினால ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பா மாற்றம் தான் இப்போ வந்து மக்கள் வந்து விரும்புறாங்க. அப்படின்னும் போது அது அந்த மாற்றத்தை வந்து தளபதியால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த கட்சியை வந்து பாமர மக்கள், எளிய மக்கள் எல்லாருக்கும் போய் சேரும், கண்டிப்பா போய் சேரும். ஏன்னு கேட்டால் அதில் வந்து பாடலாசிரியர் வந்து விவேக் வந்து எழுதியிருக்கிறாப்புல. இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆலப்புறம் தமிழன் எழுதினாரு, அது சினிமா பாட்டு. அதுவே வந்து பட்டி தொட்டி வந்து பட்டையை கிளப்பிச்சுது. இப்போ வந்து இது வந்து ஒரு கட்சி பாடு, ஒரு கொள்கை பாடல் மாரி ஒரு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இது கண்டிப்பா எல்லாருக்கிட்ட போய் சேரும், வெற்றி அடையும் கண்டிப்பா பாடும். கண்டிப்பா இன்னைக்கு தளபதி வந்து சொல்லியிருந்தாங்க, நாளைக்கு இன்னைக்கே போய் ஆரம்பிச்சிருப்போம். புரியுங்களா? அவர் வந்து அடுத்தது வந்து மாநாட்டில் தான் வந்து அறிவிப்பு வெளியிப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அது பெரிதும் எதிர்பார்த்த நிகழ்வு. கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக இந்த கொடி எப்படி இருக்கும், ஏதா இருக்கும்ன்ற ஒரு பெரும் அவளோட இருக்கிறோம். பல ஆயிரம் கணக்கான தொண்டர்கள் இந்த காம்பவுண்டை சுற்றிலும் பல பேர் இருக்கிறாங்க. இங்கே குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் தான் அனுமதி இருக்குது. அதெல்லாம் பல பேர் காத்துக்கொண்டு இருக்காங்க. அதாவது பல கோடி தொண்டர்கள் இருக்கிறோம். பலரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கொடி இன்னைக்கு பறக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதுவும் இல்லாத நம்ம தமிழ் சின்னம், அதாவது இரட்டை யானை, இந்த வாகை மலர் சூடிய இன்னும் வந்து எங்களுக்கு இரட்டை மகிழ்ச்சியை கொடுக்குறது. மேலும் மேலும் மகிழ்ச்சி எங்கள் வெற்றிக்கு வித்துடும். எங்களை களப்பணியில மேலும் ஊக்குவிக்க பெரிதும் வந்து மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த கொடி. கண்டிப்பா செய்வோம். தளபதி வந்து சமத்துவ கொள்கையை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கண்டிப்பா இதுக்கான இலக்கத்தை தளபதி அவர் தருவார். இது சமத்துவ கோட்பாடு ரீதியாக தான் இந்த கலர் இருக்குது. இந்த பால் வந்து மிகவும் பயங்கர உற்சாகத்தை தருகிறது. எங்களுக்கு உணர்வு வந்து மேலும் மேலும் ஊக்குவிக்கிறது எங்களுக்கு. அதாவது ஒரு ஒன்றும் முடியாத வயசான ஆளா இருந்தா கூட இந்த கட்சி பணியை ஊக்குவிக்க ஓடுற மாதிரி பயங்கரமான வரிகள் இருக்குது பாடல. அது ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குறது. வானிலை பறக்க விட்டார், நாங்கள் எங்கள் இதயத்தில் பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்கள் தளபதியிடம் சொல்லுங்கள், அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய கோடான கோடி தொண்டர்கள் தமிழகத்திலே காத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் மட்டுமல்ல, தமிழகம், வட மாநிலம், இந்த பக்கம் கேரளா, கர்நாடகா, அவருக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதையும் மீறி தோழர்கள் உங்களுக்கு தோல் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். தளபதி அவர்களே, நீங்கள் மற்றவர்களைப் போல வார்த்தையால் சொல்பவர் அல்ல, நீங்கள் வாய்ச்சொல் வீரர் அல்ல, நீங்கள் வந்து ஒரு சாதனையாளர், வருங்கால முதல்வர் மட்டுமல்ல, நீங்க தமிழகத்தோட வருங்கால நிரந்தர முதல்வர் தளபதி அவர்கள். எங்களுக்கு வந்துட்டு நீங்க எப்ப 2026 ஜெயிச்சு வருவீங்க, உங்களை எப்ப வெற்றி பெற வச்சு பார்க்க போறேன்ட்டு நாங்க கண்கூட பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆனந்தமா இன்னைக்கு எப்படி கொடியேற்றத்துக்கு இத்தனை வருஷம் காத்து கொண்டிருந்தோமோ அதை போல எங்க தளபதி கோட்டையில கொடியேற்றுவார் என்பதை காத்து கொண்டிருப்போம். எனவே தளபதிக்காக ரொம்ப மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக வெற்றி கழகம் வாழ்க, தளபதி வாழ்க. இந்த பாடலை கேட்கும் பொழுது ஒவ்வொரு இளைஞர் தட்டி தூங்கி கொண்டிருக்கிற இளைஞர்கள் எல்லாம் தட்டி எழுப்பக்கூடிய பாடலாக இருக்கிறது தமிழக வெற்றி கழக கொடி பாடல். இன்றைக்கு இந்த பாடலை கேட்கும் போது ரத்தம் எல்லாம் அப்படியே உள்ளரிக்குது. அது வார்த்தைகளால் சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு. மற்ற தலைவர்களுக்கு எங்க தளபதியை முதல்ல கம்பேரே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஒரு நல்ல தலைவரை இழந்தது தமிழகம், மீண்டும் இன்னொரு தளபதி தமிழகத்தை ஆட்சி அமைப்பார். அவரை இழந்து விடாதீர்கள் மக்களே. தமிழக மக்களுக்கு மட்டும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன்.
பேரானந்தமாக இருக்கிறேன். எங்க தளபதி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கிறாரோ அதை விட 100 மடங்கு சந்தோஷப்பட்டிருக்கிறார். அதாவது ஒவ்வொரு படமும் தளபதி நீங்க பார்த்துருப்பீங்க, தளபதி சினிமா தேட்டர்ல பார்த்துருப்பீங்க, தளபதி படத்துக்காக ட்ரெய்லருக்காக பாடல் வெளியீட்டு விழா அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. அதை விட அந்த மாதிரி 100 மடங்கு நிகழ்ச்சி இன்னைக்கு சந்தோஷத்துல இருக்கிற எல்லா ரசிகரும் தளபதிக்கு சொல்லிக்கிறோம். அதுதான் ஆகஸ்ட் 22 இன்னைக்கு கொடியேற்ற விழாக்கு நம்ம தளபதி தமிழக வெற்றிக நம்ம தலைவர் தளபதி வந்து இன்னைக்கு கொடியேற்றிருக்காரு. இன்னைக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்குது. இன்னைக்கு அந்த ஒரு தருணம் வந்து எப்படி எங்களுக்கு பாக்குறோம்னா 2020 அவர் ஆட்சியில உட்காந்து நாங்க அமர வச்சது ஒரு இந்த சந்தோஷத்தை நாங்க அந்த சந்தோஷம் வெற்றி விழாவை தான் கொண்டாட போறோம். தனிப்பெருமையான ஆட்சி அமைக்க போறோம். 2026ல 234 தொகுதியிலையும் சட்டமன்றத்துல எங்க ஆள் தான் இருப்பாங்க. எந்த கட்சியுமே எல்லா கட்சியுமே வந்து வியக்கிற அளவுக்கு நாங்க வந்து 2026ல ஆட்சியை பிடிக்கிறோம். அது இப்ப செப்டம்பர் மாசம் நம்ம தலைவர் தேர்ந்தெடுக்கிற என்னைக்கு டேட்டை சொல்லி ஒரு இடத்த பார்த்துருக்கிறோம். அதை மிக விரைவில் இப்ப கொடியேற்று போயிருக்காரு. மிக விரைவில் அதை அறிவிப்பாங்க. அந்த டேட்டை அறிவிச்ச உடனே இடத்தையும் பார்த்துருக்குறோம். அந்த இடத்த பார்த்தோன்னா 1 கோடி மக்கள் அங்கே கூடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, கள்ளக்குறிச்சி பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீட்டு பிரச்சனையா இருந்தாலும் சரி, வயநாடு பிரச்சனையா இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஓடி நின்று நம்ம தளபதி வந்து அவர் ஆலப்புற தமிழான்னு சொல்லிட்டு அவரு அழகிய தமிழ் மகளே அவர் மிகப்பெரிய ஒரு அப்பயே வந்துட்டார் அரசியலுக்கு. ஆனா சில பேர் அதை முறியடிக்கிறாங்க. நம்ம வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. தளபதியை பொறுத்தவரை நல்லதுதான் செய்யறாரு மக்களுக்கு, தவிர யாருக்கும் எந்த கெடுதலும் கிடையாது. கண்டிப்பா 2020 நிச்சயமா போய் மக்களுக்கு சேரும். Hola! Vacation to Hong Kong starts from rupees 74,999 only. GT Holidays. Taste the Daily. Taste the Daily.